அப்போ வரேம்மா. அண்ணே என்னென்ன சாப்பிடாம போறீங்க? வாங்க சாப்பிடலாம். உண்மையா சொல்றேம்மா, நான் தமிழ்நாட்டுக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு. என்ன இவ்வளவு உரிமையா அன்பா அண்ணங்கிற வார்த்தைய யாரும் கூப்பிட்டு கேட்டது இல்லம்மா. உன் ஹஸ்பண்ட் கூட கேட்டாரு, நீ அக்யூஸ்டா இருக்க போறியா இல்ல மாற போறியான்னு. நான் இப்ப சொல்றேம்மா, நான் அக்யூஸ்டா இருக்கிறத விட உனக்கு அண்ணனா இருக்குது பெருமையா நினைக்கிறேம்மா. போலீஸ, இந்த சேட்டு நீ ஜெயிச்சிட்ட போலீஸ. நான் இந்த அக்யூஸ் லிஸ்ட்ல இருந்து வெளில வந்துடலான்னுக்கிறேன். சூப்பர் செட்டு, கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போலீஸ தங்கச்சிய பத்தியா இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஏமாத்திருச்சு. இனிமே இந்த ஸ்டேஷனுக்கு யாராவது தப்பு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை குத்துறாத, தங்கச்சியை வச்சு கவுன்சிலிங் குத்தா போதும். எல்லா அக்யூஸ்டும் மனசு மாறிடுவாங்க. புரியுதுங்களா? தங்கச்சி, நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்ப போயிட்டாட்டா? வரேன் போலீஸே. வரேன் இன்ஸ்பெக்டர் சார். வாங்க. நமஸ்தே. அம்மா, சூர்யா அம்மா, கொஞ்சம் மோர் குழம்பு கொண்டு வாமா. இதோ வரேன். இன்னுமா ரெடி ஆகுது? ரெடி பண்ணியாச்சு சார். சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. மாதா எது சொன்னாலும் நடக்குதான் தெரியும்ல, பார்த்து பக்தியா நடந்துக்க. ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணு வந்துருச்சான், நடக்க முடியாதவன் நடந்துட்டானா. மாதா பிறக்கும் போது கால் இல்லாம தான் பிறந்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஆன்மீக பலத்துல தானா கால் வந்துடுச்சா. ஆமா, நாமெல்லாம் ஆளால வளர்ந்தோம். ஆமா. ஆனா மாதா காலால வளர்ந்துருக்காங்க. அவங்க பார்வையிலேயே எவ்வளவு கருணையா பாக்குறாங்க தெரியுமா. மக்களுக்காகவே சிந்திக்கிற ஒரே மாதா இந்த நம்ம பாஞ்சாலி மாதா தான். கமலாக்காவுக்கு 15 வருஷமா குழந்தையே இல்ல. பாஞ்சாலி மாதாவை நினைச்சு வேண்டிக்கிட்டாங்களாம். பார்த்தா அடுத்த நாளே வாந்தி எடுத்துட்டாங்க. ஆமாண்டி, எனக்கு கூட 7 பிள்ளைங்கள் ஆயிப்போச்சு. இனிமே குழந்தைய வேண்டான்னு பாஞ்சாலி மாதாவை வேண்டிட்டு போலான்னு வந்தேன். அடிப்பாவிகளா, ஏமாத்தி பழைக்கலாம் தான் அவளை வரவழைச்சேன். உங்களை யாரும் ஏமாத்த வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கெல்லாம் பிறந்ததே ஏமாறதுக்கு தான். உங்களை ஏமாத்துறதுல தப்பே இல்லை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நீங்க தான் மாதாக்கு ரைட் ஹேண்ட் ஆமி. உனக்கு என்ன வேணும்? நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறேன் சார். சரி. பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். இங்க ரொம்ப கூட்டமா இருக்கு, மாதாவை பார்க்கணும். ஏற்பாடு பண்ண முடியுமா சார்? உங்களுக்கு 1000 ரூபாய் தரேன். அடப்பாவிகளா, அன்னக்காவடியில இருந்து ஐடியில ஒர்க் பண்றவங்க வரைக்கும் ஏமாறதுல பாரபட்சமே இல்லை சார். நான் இங்க இருக்கேன் சார். கொடு கொடு. நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி நில்லு. மாதா பக்கத்துல நிக்க வைக்கிறேன். போ போ. ரொம்ப நன்றி சார். போ. மாதாவை வருஷம் இருக்கட்டுமானே. நில்லுடா, அவசரப்படாத. டேய், நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலடா. எங்க பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் இழிச்ச வாயினாவே இருக்கானுங்க. முதல்ல ஊருக்கு ஊர் பிரான்ச் ஓபன் பண்ணணும். ரெண்டாவது ஆன்மீக சேனல் ஒன்னும் ஓபன் பண்ணணும். சரிண்ணே, நீ போய் பில்டப் கொடுத்துட்டு நான் இப்போ வந்துடுறேன். போ 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 போ. பக்தர்கள் அனைவரும் அவரவர் இருப்பிடத்தில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வாங்க, வந்து அமருங்கள். நீங்களும் வந்து உட்காருங்கம்மா. வாங்க உட்காருங்க. வாங்க. பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். கருணை கடல் பார் போற்றுகின்ற மாதா
பல அற்புதங்களை அசால்ட்டாக நிகழ்த்தி காட்டும் காவிய தலைவி, புன்னகை அரசி நம் மாதா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் முன்னால் காட்சி தர இருக்கிறார். நம் மாதா அருமையான மாதா, அற்புதமான மாதா, அட்டகாசமான மாதா, அரூபமான மாதா, அசாத்திய மாதா, அசத்தலான மாதா, அடங்காத மாதா, ஆச்சரியமான மாதா, ஆசீர்வாதம் பண்ணும் மாதா. இதோ உங்கள் முன்னால் நம் மாதா அவர்கள் காட்சியளிக்க இருக்கிறார். அவர் கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், உங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அதோ மாதாவே வருகிறார். மாதா, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். மாதா பாஞ்சாலிக்கு, 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 மாதா பாஞ்சாலிக்கு. மாதா அமருங்கள். உட்காருங்க மாதா. உட்காருங்க மாதா. மாதா பாஞ்சாலிக்கு, மாதா பாஞ்சாலிக்கு, மாதா பாஞ்சாலிக்கு. மாதா பக்தா, சொல்லுங்கள் மாதா. இந்த மாலைய நீதானே எனக்கு போட்ட? ஆமா மாதா. சற்றே வாடி போயிருக்கிறது. மன்னிக்கணும் மாதா, அகால மரணம் அடைந்த என் அத்தையின் புகைப்படத்துக்கு போடப்பட்ட மாலை இது. அவசரத்தில் அப்படியே எடுத்து வந்து விட்டேன் மாதா, மன்னித்து விடுங்கள். போதும், நிறுத்து. உள்ளே வா, உன்னை கவனித்துக் கொள்கிறேன். தங்கள் சித்தம் எனது பாக்கியம் மாதா. உட்காரு. அப்படியே ஆகட்டும் மாதா. மாதா பாஞ்சாலிக்கு, மாதா பாஞ்சாலிக்கு, மாதா பாஞ்சாலிக்கு. டேய், பாத்தியா நம்ம ட்ரைனிங்க? அண்ணே, உண்மையிலே கருணை கடல் மாதிரி பின்றாங்க. சும்மாவா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்கடா. நச்சு நச்சுன்னு தலையில 4 போட்ட நடிப்பை பாரு, தன்னால வருது. மாதா பாஞ்சாலிக்கு, மாதா பாஞ்சாலிக்கு, மாதா பாஞ்சாலிக்கு. அமைதியாக இருங்கள். முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கும் முருகா, உன் குழந்தைக்கு காய்ச்சல் வந்ததே, சரியாகி விட்டதா? மாதா, என் குழந்தைக்கு காய்ச்சல் உங்களுக்கு எப்படி தெரியும்? அறிவில்லாத என் பக்தா, காய்ச்சலும் நானே, அதற்கு மருந்தும் நானே. எமக்கு தெரியாமல் ஏதாவது நடக்குமா? தப்பு பண்ணிட்டேன் மாதா, தப்பு பண்ணிட்டேன். இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காது. இப்ப என் குழந்தைக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு. பக்தர்களே, உங்களது மனதில் தோன்றும் கேள்விகளை இப்பொழுது என்னிடம் கேட்கலாம். மாதா, நான் கடவுளை தரிசிக்க வேண்டும், எப்படி தரிசிப்பது? இப்படி ஒரு கேள்வி கேட்டானே, எப்படி சமாளிப்பது? சமாளிப்போம் சமாளிப்போம். பக்தனே, நீ கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் பதில் சொல்வது தரிசா கிடக்கிற பூமிய பரிசா கொடுக்க கூடாது. பெருசா போனாதான் பெருசா கிடைக்கும்னு விளங்காதவங்க தான் திரிசாவை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் மகனே வாழ்க்கையின் தத்துவம். ஆஹா, என்ன ஒரு ஆன்மீக ஞானம். மாதா, என் புருஷன் பக்கத்து ட்ரிப்ப முடியாட ஓடிட்டான். அவன் எப்ப வருவான் மாதா? என் புருஷனே ஓடி போயிட்டான், எப்போ வருவான்னு தெரியாது. இதுல உன் புருஷனை பத்தி எனக்கு என்ன தெரியும்? மகளே, சூரியன் கிழக்கிலே உதிக்கும், மேற்கிலே மறையும். ஆமா மாதா, எங்க வீடு கிழக்குல இருக்கு, அவங்க வீடு மேற்குல இருக்கு. கண்ணாடி குப்பிக்குள் கருமருந்தை அடைக்க கூடாது. தேவி அக்கா, நம்ம அண்ணன் கூட ஓடி போனாலே கருவாச்சி, அவ கூட கருப்பு கண்ணாடி தானே போட்டுப்பா? கரெக்ட் தான். ஆச்சரியமா இருக்கு. வாழ்க்கை என்பது நீர்க்குமிழி. இதில் நானும் ரவுடிதான் என்று சண்டை போடக்கூடாது. ஆமா மாதா, அந்த படம் பார்த்துட்டு தான் அவங்க 2 பேரும் ஓடி போனாங்க. வருவது வரட்டும், போவது போகட்டும், எதுவும் நிலையில்லை, இதிலும் பிழையில்லை. வாழை இலையை தையல் இலையாக மாற்றக்கூடாது. என் புருஷன் தை மாசம் வந்துருவானா? ரொம்ப சந்தோஷம் மாதா. அப்படி எப்படியோ சமாளிச்சிட்டோம்.
மாதா எனக்கு எவ்வளோ சொத்து இருந்தோம் சரியா நிர்வாகம் பண்ண முடியலையே மாதா. மாதா இவன் தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு சரியான ஆளு. அம்மிக்கு போடுங்க. சொல் மகனே. எத்தனையோ பிசினஸ் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே செட் ஆகல. பணம் கோடி கோடியா இருந்தோம், என்ன பிரயோஜனம் மாதா? பண்ற எல்லா பிசினஸும் நஷ்டத்திலேயே போய்கிட்டு இருந்தா அடுத்த தலைமுறை எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க மாதா. அப்படியே சொல்கிறேன். நீ வியாபாரத்தில் வீக்காக இருக்கிறாய், அதனால்தான் உன் பொருளாதாரம் சீக்காக இருக்கிறது. நீக்கு போக்கு தெரியாமல் இப்படி சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் கெக்க பெக்க என்றுதான் வாழ்க்கை சிரிக்கும். சொல்லுங்க மாதா. மகனே, உனக்குள் இருளாவி புகுந்து விட்டது. மாதா, அதை சரி பண்ணி ஆக வேண்டும். நீ சாயங்காலமாக ஆசிரமம் பக்கம் வா. ஆவியை ஓட்டும் சாவி என்னிடம் இருக்கிறது. பாவி, இத்தனை நாளாக என்னை பார்க்காமல் இருந்து விட்டாயே. தப்புதான் மாதா, தப்புதான் மாதா, மன்னிச்சுக்கங்க மாதா. அமைதி அமைதி. மாதா, சூரியன் இறங்கி விட்டார், பூஜைக்கு நேரமாகிவிட்டது. பக்தர்களே, அனைவரும் அமைதியாக காத்திருங்கள். நான் என் பூஜையை முடித்துவிட்டு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். மாதா பாஞ்சாலிக்கு, 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 மாதா பாஞ்சாலிக்கு. ஏய் இரு, என்னது இது? கதவு. என்ன நக்கலா? மாமனாரும் மாமியாரும் ஆரத்தி தட்டோட காத்துட்டு இருப்பாங்கன்னு சொன்னா இப்ப என்னடானா கதவு மூடி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, நீ வர்றேன்னு தெரிஞ்சதும் உனக்கு 50 அடியில கட் அவுட் வைக்கிறதுக்காக போயிருக்காங்க. கட் அவுட் இன்னும் ரெடி ஆகலையா, அதான் வந்துகிட்டே இருக்காங்களாம். நீ ரைட் லெக்க உள்ள எடுத்து வச்சு வா, என்கிட்ட ஒரு கீ எக்ஸ்ட்ரா இருக்கு, வா. வாங்க வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, நான் வாழ போற வீட்டை ரொம்ப நீட்டா அழகா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ டார்லிங். ஒரு நிமிஷம். அப்போ இந்த வீட்டுக்கு சொர்க்கம்னு பேர் வைக்க வேண்டியதான். ஏன்னா தேவதைகள் இருக்கிற இடத்த தானே சொர்க்கம்னு சொல்ல முடியும். என்ன நீ தேவதைகள் சொல்ற? தேவதைகள்னு ப்ளூரல்ல சொல்லாமா? தேவதைன்னு சிங்குலர்ல சொல்லணும். அது எப்படி சொல்ல முடியும்? ஷாலினி மாதிரி மாலினி, யாமினி, காமினின்னு போயிட்டே இருக்கும்ல, அதான். உன்னை என்ன பண்றேன் பாரு, உன்னெல்லாம் அடிச்சு கொன்னுடா. வலிக்குது. நீ கிட்ட கிட்டக்கு உனக்கு 2-3 பொண்ணுங்க எல்லாம் கேக்குதா? விடுடா, ஏய் கைய விடுடா. என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி பாக்குற? ஓகேயா? ஏய், வர வர உன் நடவடிக்கை சரியில்லடா. வேணாண்டா. எனக்கு வேணும். வேணாண்டா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அதுக்காக சும்மா ஒரு ரிஹர்சல். ஏய் கைய விடுடா, நீ இப்ப உத வாங்க போற. ஓஹோ, அப்ப நீ என்ன தொட போறேங்கறியா? உன்ன ஏன் இப்படி பேசுற? நில்லு. ஏய் வேண்டாம் சிவா, சொன்ன கேளு. வேண்டாம். நில்லு, என் செல்லம்ல, என் பட்டு இல்ல. நீயா நிக்கிறியா இல்ல நானா உன்னை பிடிக்கவா? நில்லு ஷாலு. ஏய், இப்ப நீயா நிக்க போறியா இல்லையா? நான் ஹஸ்பண்ட் தானே, நான் ஹஸ்பண்ட் சொன்னா கேப்பியா மாட்டியா? வேணாம், சொன்னா கேளு. கேட்க மாட்டியா? அப்ப ஹஸ்பண்ட் பேச்ச மதிக்க மாட்டீங்க இல்ல? அப்ப மதிக்காத உன்னை என்ன பண்ற பாரு. ஷாலு நில்லு, ஒழுங்கா நின்று. ஷாலு, ஷாலு செல்லகுட்டி, சொன்னா கேளு. நீயா நின்று, நான் சொன்னா கேளு, சொன்னா கேளு. ஏய் ஓடுறியா? இரு வரேன். ஏய்
சிவா சொன்ன கேளு. ஏய் வேணாம். இப்ப சொன்னா பாரு, கேளு. என் செல்லம் வேணாம். என் பட்டுல கொஞ்சம் வேணாம். என்னடா கொஞ்சம் ஒரே ஒரு தடவை என் பட்டுல வேணாம். என் தங்கம்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? இப்படிப்பட்ட புருஷனே எனக்கு தேவையில்லை. அடம் பிடிக்காதடா என் செல்லம்ல மாட்டிக்கிட்டியா? அம்மா, நான் போறேன். ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். வரேன். வீட்டெல்லாம் பூட்டிட்டு வந்துட்டேன். இந்தாங்க சாவி. புடிங்கப்பா. நான் வரேன். நில்லடி. ஏண்டி நீயும் எங்களை சாகடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியாடி? அம்மா ப்ளீஸ்மா, இங்க தயவு செஞ்சு சத்தம் போடாத. அதனால தாண்டி நான் உன்கிட்ட பொறுமையா கேக்குறேன். உன் அண்ணன் இந்த நிலைமையில இருக்கிறான், அவனை இப்படியே விட்டுட்டு போலான்னு பாக்குறியாடி? இவனை நினைச்சு நாங்க எல்லாரும் ஊக்கி உருகி போய் உயிர் போற நிலைமையில இருக்கிறோம். அத கூட புரிஞ்சுக்காம எங்களெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொல்றியாடி? உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சஞ்சய் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் தானேமா காரணம். அவன் என் அண்ணன் தான். அவன் இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறாங்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன் தான். ஆனா நான் தப்பு பண்ணதா நினைக்கலமா. எனக்கு அந்த மாதிரி கொடுமை நடந்திருந்தா என்ன ஒரு ஆம்பளை பையன் இந்த மாதிரி கொலை பண்ண போறேன், கேவலப்படுத்த போறேன்னு சொல்லியிருந்தா நீயும் அந்த இடத்துல இருந்திருந்தா அதுதாம்மா பண்ணிருப்ப. இது நாள் வரைக்கும் நான் அப்பாக்கு மட்டும்தான் வேண்டாத பொண்ணா இருந்தேன். இப்போ விஷயம் தெரிஞ்சு இப்போ உங்க 2 பேருக்குமே நான் வேண்டாத பொண்ணா ஆயிட்டேன். நான் இங்க இருந்தா நான் பண்ண தப்பு தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சஞ்சய்க்கு இப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு உங்களுக்கு தோணும். மேல மேல உங்களுக்கு என் மேல கோபம் தான் வரும். நீங்க எனக்கு சாபம் கொடுப்பீங்க. நான் பண்ணது சரியா தப்புங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனா நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பெத்தவங்க வாயால சாபம் வாங்கிட்டு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இவ்ளோ நாள் இருந்தல, உன் அண்ணன் எழுந்து பேசுறத பார்த்ததுக்கு அப்புறமா போயேண்டி. வேண்டாமா, நான் போறேன். சஞ்சய் சீக்கிரமா நல்லபடியா எழுந்து பேசிடுவான். நீங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்பீங்க. சஞ்சய் முழிச்சு கேட்டானா நான் போயிட்டேன்னு சொல்லிடுங்க. சாரி சஞ்சய், நான் வரேன். நித்யா, வரேன்ப்பா, வரேம்மா. வசந்தா, என்னங்க போக வேணான்னு சொல்லுங்க. நித்யா